வருகிறது. எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குடியாத்தம் அரசு கேவி குப்பம் ஒன்றியம் வேலூர் மாவட்டம். எங்களது பள்ளியில் நாங்கள் காய்கறி தோட்டம் அதனுடன் சேர்ந்து பூச்செடிகள் மூலிகை தோட்டம் அமைத்துள்ளோம். எங்களது பள்ளி தோட்டத்தில் காய்கறி செடிகளில் கத்தரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், பச்சை மிளகாய், எலுமிச்சை மரம், மாமரம் போன்றவைகளை விளைவித்து காலை உணவிற்கும் சத்துணவிற்கும் கொடுப்பது வழக்கம். பூச்செடிகளில் செம்பருத்தி பூ, முல்லைப்பூ, பவழமல்லி, பாரிஜாதம், கனகாமரம் போன்றவைகளை விளைவித்து வருகிறோம். மூலிகை செடிகளில் கற்றாழை, கற்பூரவள்ளி, தும்பை, துளசி, வசம்பு செடி, சிறியானங்கை, பெரியானங்கை, பசலைக்கீரை, மணத்தக்காளி, மரவள்ளி கிழங்கு போன்றவைகளை விளைவித்தும் பாதுகாத்தும் பராமரித்தும் வருகிறோம். மேலும் உரக்குழி ஒன்றை உருவாக்கி அதில் தினசரி காய்கறி கழிவுகளை மாட்டு சாணத்தையும் போட்டு உரத்தினை உருவாக்கி அதனை எடுத்து செடிகளுக்கு உரமாக போட்டு கொண்டு வருகிறோம். செடிகளுக்கு மேல் பூச்சிகள் வராமல் இருக்க தெளித்து வருகிறோம். பள்ளி தோட்டமாகுதலில் ஒன்றிய அளவில் முதலிடம் பெற்றுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியாக கூறிக்கொள்கிறேன். நாங்கள் பள்ளி வழக்க கூட்டத்தில் மரம் வளர்ப்பு பற்றியும் ஒவ்வொருவரும் செடி வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறி வருகிறோம். எங்களது ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒவ்வொருவரின் அவர்களது பிறந்த நாளில் ஒரு செடி ஒன்று தோட்டத்தில் வளர்க்க வேண்டும் என்று கூறி செடி வளர்க்கும் பழக்கத்தை ஊக்குவித்து வருகிறார்கள். பள்ளி தோட்டம் அமைத்தலின் நன்மைகள்: தாவரங்கள் மண் இயற்கை சுழற்சி மற்றும் பல்லுயிர் பெருக்கம் பற்றி நேரடி அறிவை பெறுகின்றனர். ரசாயனம் இல்லாத இயற்கை காய்கறிகள் மற்றும் பழங்களை மாணவர்கள் தாங்களே விளைவித்து உண்ணும் பழக்கம் ஏற்படுகிறது. Thank you.